மனைவி மகளுடன் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த சமையல் மாஸ்டர் நடுரோட்டில் கிடந்த தென்னை மட்டை மீது மோதிய இருசக்கர வாகனம் நிலை தடுமாறி கீழே விழுந்தவரை கண்மூடித்தனமாக வெட்டி கொன்ற கொடூரம். சமையல் மாஸ்டரின் 3 வயது குழந்தை சொன்ன ஒற்றை விஷயத்தால் தலைகீழாக மாறிய வழக்கு. நடந்தது என்ன? மனைவி மகள் கூட டிவிஎஸ் எக்ஸல் வாகனத்துல போயிட்டு இருந்திருக்காரு சமையல் மாஸ்டர் பாரத். நைட் 9 மணிங்கிறதால ரோடே ரொம்ப இருட்டா இருந்திருக்கு. அப்போ நடு ரோட்டுல தென்னை மட்டை கிடந்திருக்கு. இதை கவனிக்காத பாரத் தென்னை மட்டை மேல மோதி இருக்கார். உடனே பாரத் அவரோட மனைவி நந்தினி 3 வயசு மகள்னு 3 பேருமே நிலை தடுமாறி கீழே விழுந்துட்டாங்க. அப்போ கையில அறிவாரோட ஓடி வந்த ஒருத்தன் பாரத்தோட கை கால் முகத்துல சரமாரியா வெட்டிட்டு அங்க இருந்து மின்னல் வேகத்துல தப்பிச்சு ஓடி இருக்கான். இந்த கொடூர தாக்குதல்ல சம்பவ இடத்திலேயே பாரத் துடிச்சு உயிரிழந்துட்டார். மனைவி மகள் கண்ணு முன்னாடியே பாரத் கொடூரமா கொலை செய்யப்பட்ட தகவல் தெரிஞ்சு அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே போலீஸ் சம்பவ இடத்துக்கு வந்து விசாரணையில இறங்கினாங்க. கொலை நடந்த இடத்துல சிசிடிவி கேமராக்கள் பெரிய அளவுக்கு இல்லாததால போலீஸுக்கு கொலையாளியை பிடிக்கிறது சவாலா இருந்துச்சு. சம்பவம் நடந்த இடத்துல அந்த இடத்துல இருந்த செல்போன் நம்பரை ட்ரேஸ் பண்ணி பார்த்தப்பவும் போலீஸுக்கு எந்த துப்பும் கிடைக்கல. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில பாரத் கொலை செய்யப்பட்டப்போ கூட இருந்த அவரோட மனைவி நந்தினி கிட்ட போலீஸ் விசாரிச்சிருக்காங்க. அப்போ ஒரே இருட்டா இருந்ததால கொலையாளியோட முகம் தெரியலன்னு நந்தினி போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. இதுக்கு இடையில கொலை நடந்த இடத்துல இருந்த பாரத்தோட 3 வயசு மகள் கிட்ட போலீஸ்காரங்க கேஷுவலா பேசியிருக்காங்க. உங்க அப்பாவை யாரு வெட்டுனாங்கன்னு தெரியுமா? அவங்க பாக்குறதுக்கு எப்படி இருந்தாங்கன்னு போலீஸ் அதிகாரிகள் கேட்டிருக்காங்க. முதல்ல போலீஸ் கேட்ட எந்த கேள்விக்குமே அந்த சிறுமி ஒழுங்கா பதில் சொல்லாம அப்படியே அமைதியா தான் நின்னுட்டு இருந்திருக்காங்க. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு சஞ்சய் அங்கிள் தான் அப்பாவை அடிச்சாருன்னு அந்த சிறுமி சொல்லியிருக்காங்க. இதை கேட்டு அதிர்ச்சியான போலீஸ்காரங்க சஞ்சய்னா யாருன்னு விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பாரத்தோட வீட்டு பக்கத்துல குடியிருந்து வர்றவர் பேர் தான் சஞ்சய்ங்கிறது போலீஸுக்கு அதுக்கப்புறம் தான் தெரிய வந்திருக்கு. சஞ்சயோட போட்டோவை சிறுமி கிட்ட காட்டி கேட்டப்பவும் அந்த சிறுமி கரெக்டா அடையாளம் காட்டியிருக்காங்க. அடுத்து எதுவுமே நடக்காத மாதிரி வீட்டுல ஹாயா படுத்திருந்த சஞ்சயை பிடிச்சு போலீஸ் அவங்க பாணியில விசாரிச்சிருக்காங்க. அப்போதான் பாரத் கொலைக்கான பின்னணி என்னங்கிறது வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. வேலூர் ஒடுகத்தூர் பக்கத்துல உள்ள குப்பம்பாளையத்தை சேர்ந்த 36 வயசான பாரத் கேட்டரிங் படிச்சுட்டு சென்னை தாம்பரத்துல உள்ள ஒரு ஹோட்டல்ல சமையல் மாஸ்டரா வேலை பார்த்துட்டு இருந்தார். இவருக்கும் பெங்களூரை சேர்ந்த 30 வயதான நந்தினிக்கும் கடந்த சில வருஷங்களுக்கு முன்னாடி கல்யாணம் நடந்திருக்கு. இந்த தம்பதிக்கு 4 வயசுல ஒரு மகள், 3 வயசுல ஒரு மகள்னு மொத்தம் 2 பெண் குழந்தைகள் இருக்காங்க. கடந்த சில வருஷமா பாரத் மட்டும் தாம்பரத்துல தங்கி வேலை பார்த்துட்டு இருந்தார். மனைவியும் குழந்தைகளும் குப்பம்பாளையத்துல தான் இருந்திருக்காங்க. கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி தான் மனைவி குழந்தைகளையும் தன் கூடவே தாம்பரத்துக்கு கூப்பிட்டு போய் அங்க வீடு வாடகைக்கு எடுத்து வசிச்சுட்டு இருந்திருக்கார். நந்தினி குப்பம்பாளையத்துல இருந்தப்போ அவங்க பக்கத்து வீட்டுல உள்ள 21 வயதான சஞ்சய் கூட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. இந்த பழக்கம் நாளடைவில் தகாத உறவா மாறி இருக்கு. இந்த விஷயம் தெரிஞ்சு பாரத் மனைவியை கண்டிச்சதாவும் இந்த பிரச்சனை காரணமாக தான் மனைவி பிள்ளைங்களை தன் கூடவே தாம்பரத்துக்கு கூப்பிட்டு போனதாகவும் சொல்லப்படுது. பாரத் நந்தினிய தாம்பரத்துக்கு கூட்டிட்டு போனதால காதலன் சஞ்சய பார்க்க முடியாம போயிருக்கு. இதனால கடுப்பான நந்தினி காதலன் சஞ்சய் கூட சேர்ந்து கணவன் பாரத்தை கொல்ல திட்டம் போட்டு இருக்காங்க. கடந்த 20ஆம் தேதி பாரத் தன்னோட மனைவி பிள்ளைங்களை கூப்பிட்டு சொந்த ஊரான குப்பம்பாளையத்துக்கு போயிருக்காரு. அடுத்து 21ஆம் தேதி நைட்டு மனைவி நந்தினியையும் 3 வயசு மகளையும் எக்ஸல் வண்டியில குருவராஜா பாளையத்துல உள்ள கடைக்கு கூப்பிட்டு போயிருக்காரு. அடுத்து நைட்டு 9 மணிக்கு 3 பேரும் வீட்டுக்கு போயிட்டு இருந்திருக்காங்க. இந்த தகவலை நந்தினி தன்னோட காதலன் சஞ்சய் கிட்ட சொல்லியிருக்காங்க.
சஞ்சய் குருவராஜா பாளையத்துல இருந்து குப்பம்பாளையத்துக்கு போற வழியில நடு ரோட்டுல தென்னை மட்டைய போட்டு வச்சுட்டு பக்கத்திலேயே ரெடியா நின்னுட்டு இருந்திருக்கா. அந்த தென்னை மட்டை மேல மோதி பாரத் கீழே விழுந்ததும் மறைஞ்சிருந்த சஞ்சய் அறிவாரோட பாஞ்சு வந்து பாரத்தை சர்றமாரியா வெட்டி கொன்னுட்டு தப்பிச்சு போயிட்டான். அத நந்தினி பக்கத்திலேயே நின்னு கண் குளிர ரசிச்சு பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இதுல இன்னொரு கொடுமை என்னன்னா, போலீஸும் அக்கம் பக்கத்துல இருந்த ஊர் மக்களும் கொலை நடந்த இடத்துல நின்னுட்டு இருந்தப்போ சஞ்சயும் கூட்டத்தோட கூட்டமா நின்னு அங்க என்ன நடக்குதுன்னு வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்கான். நந்தினி பாரத்தை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுல இருந்தே குப்பம்பாளையத்துல தான் குடியிருந்து வந்திருக்காங்க. அதனால நந்தினியோட 2 குழந்தைகளுக்குமே பக்கத்து வீட்டுல இருந்த சஞ்சய நல்லாவே தெரியும். சஞ்சய் பாரத்தை வெட்டிட்டு இருந்தப்போ குழந்தை சஞ்சயோட முகத்தை பாத்திரக்கூடாதுங்கிறதுக்காக நந்தினி குழந்தையோட கண்ணை மறைச்சிருக்காங்க. அதுவும் இல்லாம இருட்டா இருந்ததால குழந்தை கண்டிப்பா சஞ்சயோட முகத்தை பார்த்திருக்காதுன்னு நந்தினியும் சஞ்சயும் கணக்கு போட்டிருக்காங்க. ஆனா அவ்வளவு இருட்டுலையும் அந்த சிறுமி சஞ்சய அடையாளம் கண்டுபிடிச்சு அத போலீஸ் கிட்டையும் சொன்னதாலதான் உண்மையும் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. விசாரணைக்கு அப்புறம் நந்தினியையும் சஞ்சயையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஜெயில்ல அடைச்சிட்டாங்க.